أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு இன்னொரு 2-3 செய்திகள் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தோற்றமுடையவராக இருப்பார்கள். நாங்க நிறைய செய்தி படிச்சு பேச வந்தோமா, தோற்றம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதுக்கு நான் நிறைய செய்திகளை விட 2 செய்தி சொல்றேன். புகாரில 3549வது இலக்கம், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹன், மக்களிலேயே நல்ல முகம் கொண்டவராக இருந்தார், அழகான நல்ல முகம் கொண்டவராக இருந்தார். வ அஹ்ஸனஹு குல்கன், குலுகன் பண்புகளால் மிகவும் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். லைஸ பித்தவீலில் பாயின், அப்படியே நெட்டே என்ற அளவுக்கு என்னது உயரமும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா பில் கசீர், ஆக ஷோட்டானவரும் அல்ல. இது ஒரு குறை அல்ல, நல்ல குணமுள்ளவராக இருந்தார், அது கெட்ட குணம் இருந்தா தான் குறை. ஆனா ரசூலுல்லாஹ்ங்கட அல்லாஹ் தஆலா உடல் அமைப்பை கூட அவருக்கு விரும்பின மாதிரி என்ன செஞ்சிருந்தான், அல்லாஹ் தஆலா கூட மிச்சம் உசரமானவரும் அல்ல, மிச்சம் கட்டையானவரும் அல்ல, தோல் கொஞ்சம் அகலமானவராக இருந்தார். தவீலுல் மன்கிபைன், இது என்னது கொஞ்சம் இப்படி விரிஞ்சவராக என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல ஒரு அழகான செய்தி பாருங்க, புகாரியில் 3542வது இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மரணித்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழு விட்டு வெளியே வராங்க, பள்ளியிலிருந்து கலீஃபாவா இருக்கிறார், பள்ளியிலிருந்து வெளியே வராங்க. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவர் தான், ரசூலுல்லாஹோட பேரன், அவர் சின்ன பிள்ளைகளோட விளையாடி கண்டிக்கிறார், சின்ன பிள்ளைகளோட விளையாடி கண்டிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் வராங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனே ஆசையோட அபூபக்கர் எல்லாம் தூக்குறாங்க, தூக்கி பக்கத்துல வச்சுக்கன்னு சொல்றாங்க, ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பி அலி என்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்கள போலே இருக்கிறாரு, அலிய போலேயே இல்லைன்னு. எப்படி ரசூலுல்லாஹ்ங்கள போலே இருக்கிறாரு, அலிய போலேயே இல்லைன்னு சொல்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரிச்சு கொண்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ங்களோட தோற்றத்தோட இருந்தார்கள், அவங்களோட குணத்தோட இருந்தாங்க. இல்லையண்டா அந்த ஆட்சிக்கு தானே அதை கொண்டு போய் கையில கொடுத்தாங்களே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில, நம்ம என்னது சண்டவானம் ஆட்சி, நீங்க தலைவராக நான் கீழே இருக்கிறேன். நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார், எனக்கு நஞ்சூட்டிய யாருன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். கொல்லப்பட மௌத்தாமது என்ன சொன்னார் தெரியுமா, நஞ்சூட்டி அது யாருன்னு தெரியும், நான் சொல்லவும் மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு பணிவு, மென்மை எல்லாம் ரசூலுல்லாஹ் குணங்கள்லையும், அது மாத்திரமல்ல இன்னும் பல விஷயங்களை ரசூலுல்லாஹ்ங்கள போல இருந்தார், தோற்றத்திலே அப்படி இருந்தார். ஆனால் ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பி அலி, அலிய போல இல்லை ரசூலுல்லாஹ்ங்கள போல இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனா ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு குரோதத்தை வச்சுக்கிறாங்க தெரியுமா. ஆனா அவங்க 2 பேரும் இருந்த முறை அது நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குரோதக்காரராக இந்த ஷியாக்கள் காட்டுறாங்கன்னா அப்படி சொல்லிக்கவே விடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் ரசூலுல்லாஹ்களோட ஒப்பிட்ட இன்னும் கொஞ்சம் உரிமை கூடிருமே அர்த்தமாயிருமே. ஆனா அவர் சொல்றார் லா ஷபீஹம் பி அலி ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பி அலி. இந்த செய்தி புகாரியில் அதாவது 3542வது இலக்கத்துல பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் அழகான தோற்றம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றத்தோடு இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஹதீஸ்களை தெளிவாவே சில இடங்கள்ல வருது, கான யுஸ்பிஹுன் நபிய, நபி அவர்களை போன்றே இருந்தார்கள், நபி அவர்களை போன்றே இருந்தார்கள்.